வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துருந்துச்சு. கொடுத்தது 25,765 ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகிருந்துச்சு. நம்மளோட நேத்திக்கோட வீடியோல இதை கிளியரா சொல்லியிருந்தோம். நிஃப்டி இந்த ஜோன் கிட்டே ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் கிட்டே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 25,800 டச் பண்ணி அதை பிரேக் பண்ணி 25,765 கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துன்னு கொடுத்துருந்தோம். அதை ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிடுறேன். இதுதான் ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருந்த லெவல்ஸ். இந்த க்ளோசிங் கிட்டே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக மூவ் ஆகி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,800 பிரேக் பண்ணி 25,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் வரலாம். 25,760 இது வரைக்கும் வரலாங்கிறத கொடுத்துருந்தோம். இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே புஷ் ஆகி மூவ் ஆகும். இந்த ஜோன்ல மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் இந்த லோவை பிரேக் பண்ணி முன்னாடி இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே தான் வரவங்க கொடுத்துருந்தோம். ஸோ எந்த ஜோனில் பிரேக் அவுட் கொடுத்தாலும் இன்னைக்கு ஃபைனல் லெவலான 650 வரைக்கும் போய் பிரேக் அவுட் பண்ணி கீழே பிரேக் டவுன் கொடுத்தா கூட மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு இந்த லெவல்லையே இந்த ஸ்ட்ராங்கான 760 ஜோன்லயே நிஃப்டி பிரேக் பண்ணி இது கொடுத்திருந்த லெவலே பிரேக் சப்போர்ட் எடுத்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கொடுத்து மூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் ஓப்பன் ஆகி கீழே வரைக்கும் இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஸ்ட்ரைட்டாகவே டேரெக்டாக அந்த சப்போர்ட்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஓப்பன் கொடுத்து 25,765 லெவலே ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணிச்சு. இந்த கேப்பை ஃபில் பண்ணி 25,875 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு சைட்வேஸ் ஜோனா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்ன்ல நிஃப்டி ஃபார்ம் ஆயிருந்து. ஸோ இந்த ஜோனை எப்போ வேணும் பிரேக் பண்ணலாங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல அப்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த 25,760 லெவல்ஸை நல்லா ஹோல்ட் பண்ணிச்சு. ஒரு சின்ன பேக் ப்ரோக்கர் கொடுத்தா கூட நல்லா அந்த லெவலில் ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3 மணி வரைக்கும் எந்த மூமெண்டமும் கொடுக்கல. இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சடனாக 3 மணிக்கு ஒரு கேண்டில் 2 கேண்டிலே ஒரே ஷார்ட்ல அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 170 பாயிண்ட்ஸ் வந்து இந்த 2 கேண்டில்ல மட்டும் மூவ் ஆகிடுச்சு. அது வரைக்கும் இந்த மூமெண்ட்டுமே இல்லாத மாதிரி இருந்தது. 3 o'clock அப்புறமா ஒரு நல்ல அப்டர்ன் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் 25,900 மேலேயே ஒரு நல்ல க்ளோசிங்கை நிஃப்டி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதை 1 hour சார்ட்டுக்கு மாத்திப்போம். ஓகே, சொன்னா இப்போ இதுல நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே 2 தடவை அந்த ட்ரெண்ட் 3 தடவை அந்த ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. ரீசெண்டாக இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி கீழே போய் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி மறுபடியும் புஷ் பண்ணி மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கீழே 25,760ங்கிற ஜோன் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மேக்சிமம் மண்டே செஷன்ல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நிஃப்டி மண்டே செஷன்ல இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் பட்சத்துல இதுல ரீடெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி மறுபடியும் இதை பிரேக் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல அடுத்த டார்கெட்டா 26,050யும் அதுக்கு அடுத்த லெவல்னா 26,100ம் அதுக்கும் மேலேயும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் 26,150. இதுக்கு மேல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,200ல தான் இருக்கு. ஸோ 26,100 and 150, 200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை மண்டே செஷன்ல 200 போற வாய்ப்பு இல்லை. பட் 26,100, 150 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணணும். 26,000ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல 26,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸாக்டா அதுதான் செட் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும் பட்சத்துல மண்டே செஷன்ல 26,000 மாதிரி 26,100, 150 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கு கீழே இதில் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்துல மேபி மறுபடியும் இதுலேயே தான் இந்த ஜோன்லேயே சைட்வேஸ்ல கன்சல்டேட் ஆகலாம். இல்லை மறுபடியும் இந்த ஜோனை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த பாசிபிலிட்டிஸ் தான் மண்டே இருக்கு. எந்த நெகட்டிவ் நியூஸும் மார்க்கெட்ல இல்லாத வரைக்கும் தொடர்ந்து அப் அண்ட் கொடுத்து முன்னாடி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி 26,100, 150க்கு மண்டே டச் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு.